திருச்செந்தூர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்கள்லையுமே தமிழில் குடமுழுக்கு நடக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னா, தமிழில் நடக்கணும்னு நம்ம போராடுவதற்கு பதிலாக சமஸ்கிருதத்தில் நடக்கக்கூடாதுன்னு போராடணும். பிராமணர்களால் குடமுழுக்கு நடத்தப்படக்கூடாது. அவனுங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? நம்ம கட்டின கோயில், நம்மளுடைய கடவுள், அதுக்கு எங்கிருந்தோ வந்தவன் மந்திரம் சொல்லி குளிப்பாட்டு விட்டு போவாங்க. நம்ம சமஸ்கிருதத்தில் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் நடந்துடும். ஆனால் அதை விட்டுட்டு இவனுங்க ஒரு கீழ்த்தனமான செயல்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா? இதை ஒரு திமுக காரனுங்க செஞ்சால் பரவாயில்ல. ஏன்னா அவனுங்க உண்மையிலேயே பிராமணியத்தின் கைப்பாவைகள். பிராமணர்களையும் சமஸ்கிருதத்தையும் எதிர்க்கிற மாதிரி நடிப்பானுங்க, மக்களை நம்ப வைப்பானுங்க. ஆனால் இங்கே இந்த வடுகர்கள் செய்யக்கூடிய அதே இழி செயலை தான் இந்த நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களும் செஞ்சு வச்சிருக்காங்க. திருச்செந்தூர் கோயில் முருகனுக்கு சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்தியதை கண்டு தமிழர்கள் நாம் அனைவருமே வெக்கப்படணும். அதை விட்டுட்டு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க கூடாது. திருச்செந்தூரில் தமிழில் தான் குடமுழுக்கு நடந்தது, இது சீமானால் தான் சாத்தியமானது, இப்படின்லாம் பொய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? இந்த சத்திய யுகத்தில் தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே தெளிவாக தான் இருக்கும். ஏற்கனவே தமிழர்கள் ஏமாந்தது போல் மீண்டும் நாங்கள் ஏமாற தயாராக இல்லை. அதனால தமிழ் தேசியவாதிகள்லாம் முட்டாள்கள், என்ன பொய் சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க.